நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். எப்படியோ வந்து நம்ம மாயா சீனு வந்து கல்யாண தேதியை குறிக்க விடாமல் நம்ம பத்மா இருக்காங்கல்ல, பத்மா வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று பண்ணி விட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பத்மா இருக்காங்கல்ல, பத்மா வந்து கிச்சனுக்குள்ளே வந்து பால் பாயாசம் வந்து எல்லாருக்காக வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த சீனு வந்து நம்ம எவ்வளோ சொல்லியும் அவன் வந்து கேட்கல. மாயா கையில் வந்து மோதிரத்தை போடாத, எப்படியாவது வந்து சாருவோட கையில் மோதிரத்தை போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட எவ்வளவோ சொன்னோம். அவன்கிட்ட எவ்வளோ மைண்டை மாற்றணும். ஆனால் அவனும் ஒரு கட்டத்தில் வந்து சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் கடைசி நேரத்தில் வந்து என்னாச்சு, எப்படி அவன் வந்து மாறினான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரியாமல் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நிச்சயதார்த்தம் தானே நடந்திருக்கு, கல்யாணம் இன்னும் நடக்கலையில, கல்யாணத்தை வந்து நான் நடக்கவே விட மாட்டேன். சீனு, என்னைக்கு இருந்தாலும் உன்னோட பொண்டாட்டி சாரு தான், எனக்கு வந்து மருமகளாக வரப்போகிற சாரு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஜோசியர் வந்து சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு யாருக்கு குடிக்கிறது சொல்லுங்கள், மாயா சீனுக்கு குடிக்கவா இல்லைன்னா கார்த்திக்கும் தனத்துக்கும் குடிச்சிடவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாயாவுக்கும் சீனுக்கும் வந்து கல்யாண தேதியை குறிங்க. தனம் வந்து இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கா, அதனால் வந்து அவள் படிக்கட்டும், அவளுக்கு அதுக்கு அடுத்து கூட நம்ம முடிச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி ஐயா பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா தங்கச்சி, நம்ம ஃபஸ்ட்டு கார்த்திக் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்த்தா இவங்க என்னடானா வேறு ஒன்று ட்விஸ்ட் வைக்காங்களே, ஃபஸ்ட்டு வந்து சீனுக்கும் மாயாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவோம், அதுக்கடுத்து கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணே, இப்போ நம்ம எதுவும் பேசக்கூடாதுண்ணே, அவங்க வந்து தேதியை குறிக்கட்டும், நம்ம கார்த்திக் கல்யாணம் மட்டும்தான் நடக்கும், எந்த தேதி குறித்தாலும் மாயாவுக்கும் சீனுக்கும் வந்து கல்யாணம் நடக்கவே நடக்காது, அதை நான் பார்த்துக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த கேப்பில் வந்து ஜோசியர் வந்து நாளெல்லாம் குறிச்சிடுறாரு. ஐயா நாளெல்லாம் குறிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஐயா, சபையிலே பொதுவாக வந்து எல்லாருக்கு முன்னாடியே வாய்ச்சிருங்க, என்ன நாள் என்ன டேட்டு என்ன எல்லாத்தையுமே சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் அவரும் சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கார். அதாவது ஐப்பசி மாதம் திங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இதை குறிக்க ஆரம்பிக்கார். அப்போ தான் பத்மாவை காட்டுறாங்க. இந்த நாளை கூட நான் வந்து குறிக்க விட மாட்டேன், என்னாலும் பரவாயில்ல, உனக்கு வந்து கல்யாண நாள் கூட குறிக்கக்கூடாது சீனு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு அந்த சுடுபால் இருக்குல்ல, அதில் வந்து கஷ்டப்பட்டு அந்த கையை வந்து உள்ளே வச்சிடுறாங்க. வச்சவனையும் பாலெல்லாம் கொட்டிடுது, அவங்களுக்கு கையெல்லாம் வெந்த மாதிரி காட்டுறாங்க. ஆணு கத்திட்டு கீழே விழுந்துடுறாங்கல்ல. உடனே அங்கே எல்லாருமே ஹாலில் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. இங்கே பார்த்தா இவங்க வந்து சுடுகையோடு வந்து கீழே விழுந்து கிடக்காங்க. உடனே அவங்கள தூக்குறாங்க. என்னாச்சுன்னு கேட்டோடனே எப்படியோ பால் தெரியாமல் கையில் கொட்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க பத்மா. உடனே எல்லோரும் சேர்ந்துட்டு உடனே தூக்குங்க, ஆஸ்பத்திரி போவோம், ஆம்புலன்ஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பரபரப்பாக அந்த இடத்துல வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா இங்கிட்டு பார்த்தா நம்ம சீனும் மாயாவும் என்ன இப்படி ஆயிடுச்சு, நம்ம கல்யாண தேதி குறிக்கிறப்ப இப்படி ஆகி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து கார்த்தியை பற்றி உண்மையை வந்து கதிர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அது வந்து என்ன ஏது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து போட்டாச்சு. அதையும் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.